எவ்வளோ தான் மனசில் வலி கஷ்டம் துக்கம் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் இவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து நிறுத்த முடியாது. ஏன்னா ஒரு தடவை வந்து நம்ம இவங்களுக்கு சாப்பாடு போடுறது தொடங்கிட்டோம்னா இந்த வாயில்லாத ஜீவங்க வந்து நம்மளை நம்பி தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி காத்துட்டு இருக்கோன்னு சொல்கிறது நான் ஒரு வீடியோவாக இன்றைக்கி வந்து அந்த வீடியோ எடுத்து நாளைக்கு உங்களுக்கு நான் போடுறேன். அந்த டைம் ஆகிடுது பாருங்கள், அந்த டைம் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த டைமுக்கு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க வருவாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது வந்து இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க வந்து வெறும் கடிச்சிடுவாங்க, அப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்க, இவங்களுக்கு வெறும் கடிக்க தான் தெரியும்ன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பாசத்தை கொடுத்து பாருங்கள், ஒரு டைம் சோறு கொடுத்து பாருங்கள், உங்கள் பின்னாடியே எப்படி வால் ஆட்டிக்கிட்டு ஓடி வரோன்னு அந்த வால் ஆட்டுறதுலே தெரியும் அது உங்கள் மேலே எவ்வளோ பாச நம்பிக்கை வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நான் இன்னொரு இடத்துல போவேன் இல்லைங்களா, 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு நைட் 12 மணிக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த 11:30 மணி 11:45 வந்து அந்த இடத்துல வந்துடுவாங்க, சாப்பாடு கிடைக்கும்ன்றது காக்கிறதுக்காக வந்துடுவாங்க. முந்தானேத்திக்கு வந்து இங்கே வந்து மழை பெங்களூரில், அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து சீக்கிரமாக போயிட்டோம் அன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்கு. அதில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, மீதி பேர் பார்த்திங்களா கரெக்டாக அந்த டைமுக்கு தான் வராங்க அவங்க. அந்த அளவுக்கு இந்த பசங்களுக்கு தெரியுது. ஒரு வாட்டி வந்து நம்ம இவங்களுக்கு சேவகம் பண்ணுறது தொடங்கிட்டோம்னா 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 10 ஆகும், இப்படி தான் இது வந்து கூடிக்கிட்டே போவாங்க இவங்கள தவிர நம்மளால் குறைக்கவே முடியாது இவங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளேயும் இறக்க குணம் வந்துடும்.